கொண்டைக்கடலை போட்டு காரக்குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அழுத்தமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. என்கிட்ட குக்கர் இருக்குது, ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதில் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் அதில் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் அதோடு சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகட்டும். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போடணும், அதனால் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். ஏன்னா வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் இருந்ததுன்னா குழம்போட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் காரப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் காரத்தை குறைச்சிக்கோங்க. ஏன்னா காரக்குழம்புனாலே கொஞ்சம் காரமாக தானே இருக்கணும். அதனால் காரப்பொடி கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று போல் சேரணும். நல்லா சேர்ந்து வரட்டும். அதுக்கப்புறம் கொண்டைக்கடலையை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். அதையும் நம்ம அதோடு சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் காரம் அந்த கொண்டைக்கடலையே ஒன்று போல் சேரும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லா விழுதுகளையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் புளிஜலம் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸு நல்லா புளிஜலத்தை ஊற வச்சு அதில் விடுங்க. நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்று சேர்ந்து வரும். காரமெல்லாம் அந்த கொண்டைக்கடையில் நல்லா ஊறி நல்லா இருக்கும். தேவையான அளவு புளிஜலம் விட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பேருங்கிறதுனால புளிஜலம் கொஞ்சம் கூட விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரையும் போட்டு நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொதித்து நல்லா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றி குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் பரிமாறுங்க. எப்போவுமே சமையல் செய்ததோட அன்பான நீங்கள் பரிமாறினாலே எல்லாருக்கும் அது ஆரோக்கியமான உணவாக மாறும். ஸோ இதே மாதிரி நிறைய சமையல் குறிப்புகள், எங்கள் வீட்டில் நடக்கிற அன்றாட நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நான் உங்களுக்கு சேனலில் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.